நபியின் மீது பித்து பிடித்தவர்களாக இந்த உலகத்தில் சுத்துங்கள், பித்து பிடித்தவர்களாக சுத்துங்கள். அல்லாஹ் உங்களை உயர்த்தி வைப்பான், அல்லாஹ் உங்களை உயர்த்தி வைப்பான். சஹாபாக்களுடைய குணம், இந்த சஹாபாக்களுடைய குணம். ரசூலின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள், ரசூலின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். எந்த இடத்துல ரசூலை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. நான் எந்த ரொம்ப பெரிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெரிய பெரிய சஹாபை எல்லாம் சொல்ல வரல. உதாரணத்துக்கு சின்ன சின்ன சஹாபிகளை சொல்ற. ஒரு சஹாபி இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது பக்கத்துல இருந்தாங்க, சின்ன சஹாபி. நபி அவங்க எப்போ அவங்களுக்கு பால் கொண்டு வரப்பட்டாலோ ஏதோ குடிபானம் கொண்டு வரப்பட்டாலோ அது குடிச்சிட்டு வலது பக்கம் தருவாங்க. நபி அதனுடைய பழக்கம், வலது பக்கம் தருவாங்க. அதே போன்று குடிச்சிட்டு பாக்குறாங்க, வலது பக்கம் சின்ன சஹாபி ஒருத்தர் அமர்ந்து இருக்காரு, இடது பக்கம் பார்த்தா பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. நபி அவங்க கேட்டாங்க, கிட்ட போயிட்டு, இதுதான் நபியின் குணம், இதுதான் நபியின் குணம். எனக்கு அனுமதி தெரியலா, இடது பக்கம் பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்காங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அந்த பால் இங்க கொடுப்பேன்ல, அவங்களுக்கு கண்ணியமா இருக்கும்னு சொல்லி யாரு கேட்கிறா? ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கேட்கின்றார்கள், சின்ன பிள்ளை கிட்ட நீங்க அனுமதி தாங்கலேன்னு. அந்த சஹாபி விவரமா தெரிஞ்சுதான் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நபியினுடைய வரக்கத்து, நபியின் வாய்ப்பட்ட இடம் அடுத்து என் வாய்ப்பட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சஹாபி, அடுத்து என் நாவு பட வேண்டும், நபி குடித்த இடத்தில் நான் வைத்து குடிக்க வேண்டும் என்று ஆசையில் வந்தவர். எவ்வளவு அன்பு வைத்திருப்பார்கள், எவ்வளவு அன்பு வைத்திருப்பார்கள். அல்லாதான் அந்த அவர்களுடைய எப்படி நபியினுடைய பிரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை, நம்மாலே தாங்க முடியவில்லை. பிற்கினியவர்களே, நான் அந்த நபியை நேசிக்க சொல்கின்றேன், நான் அந்த நபியை நேசிக்க சொல்கின்றேன்.